உள்ள என்கிட்ட ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் 3 பேர் இறந்து போயிருக்காங்க எரிஞ்சு. சரியா பல்ல அழுகிற சவுண்டி கிடைச்சிடா புள்ளக்க. இதுக்கு நாங்கள் ஒரு 4 பேர் இங்கே வந்திருக்கோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம ஸ்டான்லி ப்ரோ, இது நம்ம ஜெரோ தம்பி, செல்வா ப்ரோ நம்மளோட ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ என்னன்னா நாங்கள் இதுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம நோ ஸ்லீப் சேலஞ்ச் பண்ணுறோம். விடிய மணினா ஒரு 10:45 இருக்கும்னு நினைக்கிறேன். காலைல 7 மணிக்கு நாங்கள் டிஸ்போஸ் ஆகும். ஆனால் என்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறோம், யார் தூங்குறாங்க, மணி என்னன்னா 10:49 ஆகுது. 10:49 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காலையில் ஒரு 6:49 முடிச்சுக்கலாம். ஓகேவா? 7 ஹவர்ஸ் கணக்கு பண்ண போயிடலாம். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ நடுவில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, தூக்கம் வரக்கூடாது. வீடியோ தான் வீட்டிலே இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் போகணும். பகல் கொம்பு இறங்கி அவரான் ஒன்றுமே பண்ண முடியாது. உட்காரு 11 மணிக்கு ஓகேதான். 11 மணிக்கு ஓகேதான். 4 மணி 3 மணி 9 வேணா அந்த வெயில் சும்மா இருக்கும். எனக்கே பயம். நேற்று சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கேன். அங்க நின்று எனக்கு முடிக்கிற மாதிரி நாங்கள் இருக்கோம். ஸோ நைட்டு ரோஸ் மில்க் கீஸ் மில்க் சாப்பிட்டு கிஃப்ட் போய் வளர்ப்போம். கரெக்டாக ஆகிடும் நினைக்கிறோம். பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஸோ விரைவில் சந்திப்போம் கைஸ். ஏன்னா ஹரிகரனை போய் நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடணும். சாரி ஜங்ஷன் இறக்கி விடணும். அதுக்கிட்டே போயிட்டு நைட் அப்படியே உடப்பிட்டு அவரை அப்படியே இறக்கி விட்டு அது அப்படியே போகலாம். ஹரியானா கூப்பிட போறோம். பயங்கரமான ஆளா இருக்கேடா அவர் எம்ஜிஆர். யார் திருதா மரியனே சரியான சீனா இருக்கேனே. இந்த ஸ்கூட்டியில் இப்படி ஹேண்ட் பிரேக் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுறப்பா. இறக்கி விட்டு அடுத்த 2 மணி பார்த்துக்கலாம். மணி என்ன ஒரு 11:15 இருக்குமா? 11:20 இருக்கும். அவ்வளோதான். சரி ஓகே போகலாம் guys. A few moments later. சிறப்பாக ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஹரியானா சென்ட் ஆஃப் பண்ணிட்டு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அப்படியே வளர்ப்போம். ஓகேவா? ரோஸ் மில்க் குடிச்சிட்டு கிளம்புவோம். நான் பாம்பே பையன் காப்பி சொல்லுறோம்டா. கரப்பாம்பூச்சி எக்ஸ்டெண்ட் லக்னா 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 எடிட் பண்றவர் தயவு செஞ்சு இது மூஞ்சியை மட்டும் போட்டுட்டு கீழே கரப்பாம்பூச்சி உடம்பு போட்டு ஹலோ கைஸ், இப்போ நம்ம நேராக ஹரியானா விட்டு அந்த ஷெல் வந்திருக்கோம். நான் வந்து ஓஷன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன். ரோஸ் மில்க் குடிக்க போகிறோன்னு சொல்லுவீங்க, ஐஸ்கிரீமாக சாப்பிட்றீங்க, அதையும் குடிப்போமா? இப்போ முடிச்சுட்டு நம்ம ரோஸ் மில்க் கடைக்கு போகிறோம். ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அடுத்த என்ன பிளான் தெரியல பார்ப்போம். குச்சமே இல்லை.
இது ஐஸ்கிரீமில் கொடுத்தீங்க அப்பா. எதுனா சேலஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் வந்து சொல்லுங்கள். அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். ஜோலோ ஜூஸ் மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி நம்ம வந்து நேரத்துக்கு கரண்டெல்லாம் போச்சு. வணக்கம் ஜெரம், ஹீரோமாக இருக்கே ஜெரம். எப்படி சும்மா தான் சொன்னீங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கா. எவ்வளோ தும்ப நமக்கு சோறு தான் முக்கியம். ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அப்படியே அடுத்த பிளான் பார்த்தலாம். ஓகேவா, போகலாம் லெட்ஸ் கோ பாய்ஸ். ப்ரோ என்ன பண்ணுறீங்க? நக்கு செத்த பையல. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்களா? இதுதான் நான் பண்ண ஃப்ரான்ச்சைஸ் போட்டு வாட்டர் பியூரிஃபையர்ஸ். இட்ஸ் மீ. ஹலோ கேரிவியா 24 hours ரோஸ் மில்க். எங்கள் ஊரில் மட்டும்தான் 24 மணி நேரம் ரோஸ் மில்க் கிடைக்கும். எங்கள் கேகே நகர் கிளை ப்ரொமோஷன் கிடையாது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? விட்டா தூங்கிடுவேன். எங்கிட்ட சுத்தணும். அப்போ அவனை முடிப்பா வைக்க எங்கேயாச்சும் ஹாண்டட் ஸ்பாட் போவோம். ஹாண்டட் ஸ்பாட்டா? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஆத்தாடி. இல்லை இல்லை டீ நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணலாம்? கருப்பாம்பூச்சிக்கே தீக்கலாம் நாலு பரப்பாக்குள்ள வாடகை. அதனால தான் அமுல் டார்க் சாக்கோபார் வாங்கியிருக்கேன். இருக்கும். சரி சரி ஓகே. எதனா ஸ்பாட் தெரியுமா அந்த மாதிரி? அப்படியே போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு எரிஞ்சு போன கட்டடம் யோசிப்போம். சரி யோசிக்கலாம். நல்லா இருக்கும். தூக்கிட்டு போயிருவீங்களே. எனக்கு பயம் தெரியும், ஆனா பயப்பட தெரியாது. நான் பயத்துக்கே பயம் காட்டுவேன். அங்கே போகலாம். சுடுகாடு போவோன்ற பெட்ரு தெரிஞ்சு சும்மா போயிட்டு தைரியமா நானே சொல்றேன் போவோம். வரும்போது நாங்கள் தூக்கிட்டு வரணும். நீ தைரியமாக தான் சொல்லுவேன். சரி ஓகே. இப்போ சுடுகாட்டுக்கு போகலாமா? போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரியும் சுடுகாட்டு எதுவும் இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. வராரு ஐயா வராரு. சிலுவையை போட்டுக்கோங்கடா. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா நேராக நம்ம சுடுகாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். வேற சுடுகாட்டுக்கு போயிட்டு எதுனா இருக்குதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இருக்காது. இல்லாத பட்சத்துக்கு இன்னொரு ஸ்பாட் இருக்குது, அங்கேயும் போகலாம், ப்ராப்ளம் இல்லை. பக்கத்துல வர பயமாகுது ப்ரோ. பயப்படாத, பயப்படாதா. நடமாட்டம் இருந்தா பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி லைட்டிங் இருந்தா போதும். போகணுமா அவசியமா? அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிருக்கோம். ரைட்டு விட்டு வளைச்சிடாத ப்ரோ. வேணாம் ப்ரோ, பயமா இருக்கு. இங்கிட்ட வாடா. ரைட்டு அங்கிட்ட போறேன். வாடை ஒரு மாதிரி அடிக்குது. தோடி ஆத்து வாடை அடிக்குதா? ஃப்ரெஷ்ஷான மாலை. கல்லறையில் இருக்கோம். இங்கே வந்து அம்மா வரும், ஃபோட்டோலாம் போட்டு வரைஞ்சிக்கிறாங்க. நியூலி ரெக்ரூட்டட். வணக்கம் ஜெரமு. ஃபேமிலி எப்படி அங்கிட்டு வா. வந்தாங்கன்னா சங்கட்டம்டா. கத்து வாங்குவீங்க, கிரிக்கீங்க. அவ்வளோதான் தூய ஆகி வந்துடுவாங்க. இல்ல சபை சபை விளையாடுவோமா? டன் 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 டன். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே. ஒரு வெளியே இருந்து எந்திரிச்சு வந்து அல்லேலியான்றுவாங்க. தம்பி இங்க கொஞ்சம் புழுக்க பாருங்க, அங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு வாங்க போறோம். ஒரே கழுத்து சுழுக்கோட இருக்காரு. ஒரே கழுத்தை தூக்கி விட போறேன் செலுத்து அப்படின்றேன். ஏன் எல்லாம் கியூரியாசிட்டியோட பார்க்குறீங்க? எங்கே போகலாம் இந்த மாதிரி சொல்லி ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா எங்கள் பழைய இருந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஏரியா, அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது. ஹாண்டட் பில்டிங், எரிஞ்ச பில்டிங் தான், கொஞ்சம் பிரிட்டிஷ் பில்டிங். அந்த பிரிட்டிஷ் கட்டின மாதிரி இருக்கும் அது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க.
நிஜமலே சிரிக்கிறா, நிஜமலே சொல்கிறேன், நிஜமலே உனக்கு தெரியாதா? பூத் பங்களாடா. நம்ம சின்ன வயசில் போகும்ல, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. போகிறது அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் அங்கே போயிட்டா சைலண்ட்டாக இருக்கணும், கத்தக்கூடாது. நீலாம் அங்கே ஒரு தொண்டையை திறந்த சங்க பிடிச்சிருவேன். சரிங்களா? கத்தக்கூடாது. அங்கே என்ன நடக்குதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கத்தக்கூடாது. சைலண்ட்டாக போயிட்டு ஒரு 1/2 hour எதாக இருக்குதான்னு பார்த்துட்டு அங்கே கிளம்பிடலாம். ஆல்ரெடி 3 பேர் செத்துருக்காங்க. செத்துருக்காங்கலாம் இல்லை, அங்கே 3 பேர். ஆக்சுவலாக அந்த மொத்தம் 3 வீடு இருக்கும் அந்த இடத்துல. லாங்காக இருக்கும். ஆனால் அந்த உங்களே என்கிட்டான ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் 3 பேர் இறந்து போயிருக்காங்க எரிஞ்சு. என்னடா சொல்கிறா? சேலஞ்சு தூங்காமல் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், படம் பார்க்கலாம், இல்லை கேம் விளாட்லாம், ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம், பேசிட்டு இருக்கலாம். போனவங்களும் நீ பார்க்கலாம். பேயும் பார்த்தோம், சுடுகாட்டை பார்த்தாச்சு, செட் ஆகலை. ஆமாம், என்னடா சுடுகாட்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, நம்ம இருக்கும் போது தான் மாடு கத்துச்சு. ஆமாண்டா, கிளம்ப கத்தவே இல்லை. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது. ஆத்தாடி இப்படியே புல் அரிக்குதுடா எனக்கு, சங்கட்டமாம்மா. தெரியலன்னு தெரியல. ஆக்சுவலாக இதான் வீடு. அம்மா எனக்கு புல் அரிக்குது மாமா. ஒரே நிமிஷம் டக்குன்னு காட்டி எடுத்துருவோமா? ஆமாம், இந்த ரோடோட என்ட்ரிலேயே ஒரு 8 வரைஞ்சிருக்கு. 8 வரைஞ்சிருக்கா? அது வந்து வாக்கிங் போகிறதுக்கு. வாக்கிங் போகிறது ஏன்டா பயன்படுத்து? இந்த 8 வரும். இதான் அந்த வீடு கைஸ். ஓகேவா? என் கை வரம் ஃபுல் அரிக்குது. ஆமாம் ஓகே சங்கட்டம். ஓகே ஓகே. ஃப்ளாஷ் ஆன். சரமா ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணு, ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணு. வீடியோ தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டோம், ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, வண்டியை போட்டாச்சுல. போலாம். கபாரி வெயிட் பண்ணி சொல்கிறேன். பக்கம் யாராச்சும் வர மாதிரியோ இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா பாஸ் ஆயிருங்க. இதில் வர முடியாது, இதில் ஏறி குச்சி தான் வரணும், இதில் தான் வரணும். சரியா பார்த்து வரணும். ஓகேவா? வாட்ச்மேன் பார்த்து சவுண்டு. ஆமாம், அங்கே இருப்பேன், லாங்கில் தான். அது ரொம்ப தூரம். தெரியாது, சவுண்டு கேட்டால் வருவேன். பார்த்து வந்துடணும். ஏறும்போது பார்த்து வந்து விழுந்துடாதீங்க. போகலாமா? டார்ச் லைட் அடிப்பார். பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வாங்கடா லைட்டாக போயிட்டு போயிடலாம்டா. போகிறது மாட்டேன், அழகா தெரியுது வைக்கிறது வீடு. போகிறது மட்டும் இல்லை, அதை மாட்டி விட்டுருவோம் போல நம்மள. இப்படி போகிறாங்க சார், இப்போ அதே மாட்டி இருக்குமா? இவர் வேறு ரைடன்ஸுக்கு மாற்ற போடுவாங்க. கரெக்டாக இருக்கும். ரைடன்ஸி சிவா பார்த்துக்கலாம். படக் படக்குன்னு இன்னமும் இருக்கிற மாதிரி இருக்குது. போயிடலாம். யோசிச்சு போங்க, பல்லு இருக்குல்ல கரெக்டாக ஏறுற மாதிரி. ஆள் வந்துட்டாங்கன்னா சங்கடம் சொல்லணும். ஆமாம், அமைதியாக ஓடி வந்துடும். மெதுவாக ஓடிட்டா. சவுண்டு கேட்குது உள்ள கேட்குது. பார்த்து மெதுவா. அவ்வளோதான், மெதுவாடா. தள்ளி கூட வாடா பொண்ணு. சரி, அந்த போட்டு எடுத்துருமா? அதில் காலம் இங்கிட்டு காலம் சரி. சன் டிவி பய சவுண்டு கிடைச்சு பயப்போ. தூசி இருக்கு கன்ஃபார்மாக பய சவுண்டு கேட்குது.
பயப்படாத மெதுவா போ ஸ்டாண்ட் மெதுவா போடா பது உடையுதுரா படி உடையுதுரா மெதுவா போடா அழுகிற சவுண்ட் கிடைச்சிடா புள்ளக்க
பதறாத சொல்ற கீழே பதறாத பதறீங்க தள்ளி விட்டு போறீங்க இருக்குடா பார்த்து மெதுவா ஜெரமு பதறாத ஜெரமு என்னடா அது எட்டி பாக்குறாங்கடா டேய் உங்களுக்கு தெரியுதான் தெரியல இது இப்படி ஃபோன் கடைசிக்கு வீடியோ எடுத்துல நீ எனக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு தட்டி பார்த்தா நான் நல்லா நான் உள்ள வீடியோலயுமே எனக்குலாம் அள்ளியே பிடிச்சிருச்சு பாய் எப்போ விழுந்துட்டேன் பாய் கீழே நான் என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு நானும் அந்த 2வது சவுண்டு கிட்ட போய் எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சுடா சொல்ல கேட்க மாட்டீங்க நீங்க விளையாட்டு கிடையாதுடா அதுக்குன்ட்டு நிப்பாட்டவா தண்ணி இனி வேணுமா சத்தியமா ஒரு மாதிரி பதறாண்டா கையெல்லாம் நடுங்குதுப்பா எனக்கு உண்மையாலே கையெல்லாம் ஆத்தாடி இல்லடா நான் வீடியோ என்னடா பேசுறாங்க சொல்லிட்டு இருக்காங்க பக்தியா இல்ல என்னவா இருந்தாலுமே சரி ஒரு எப்படி சைக்கோவா இருந்தாலுமே சரி எதுனா ஒண்ணு பேசவோ இல்ல எதுனா ஒண்ணு வாய்ஸோ எதுனா சரி வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு வாதில்ல அப்படியே ஒரு ஹலோ கைஸ் அடிக்கடி பண்ணிச்சா ஓகே தானே சரி ஆனா நீ தள்ளி விட்டு வந்துட்டு இருக்க நான் தூக்கி விட்டுட்டு அடுத்து நான் அவனை விளக்கி விட்டு தான் ஆனால் நான் கரெக்டாக இருந்துச்சான்னு தெரியல ஆனால் இறக்கி வந்தாங்க நீங்கள் எல்லாம் வேலை இருக்கு கேமரா அது அதெல்லாம் தெரியல உடலில் அதெல்லாம் தெரியல ஆனால் கொஞ்சம் நல்லா பார்த்தா தெரியும் எனக்கு சுடுகாட்டில் இருக்கும் போதே எனக்கு அப்படி இருந்துச்சு கீழே இருந்ததான் கையில ஆத்தடி நீ இந்த பயம் விழுந்தா சரி நான் அப்படியே தூக்கி விட்டு நான் பெசாத தூக்கி விட்டு எப்படின்னு போறது மோடா இருக்கு சூட்டுற மாதிரி அப்படியே உசுக்கி விட்டு நீங்க தான் அப்போ இருக்கு இவரு மேல ஏறி போன் எடுத்து இப்படி எடுத்துட்டு இருக்காரு யாரு சவுண்ட் இருக்குது அப்பா 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 பேடியா பயந்துருக்கு அந்த கல்யாணம் வந்து போட்டு வந்தீங்களா அண்ணா கதவு தட்டிங்களா இல்லையே ஓகே ஓகே ஓகேண்ணா சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே எத்து போமா செல்லு கில்லுக்கு போய் என்ன சாப்பிடுவோமா பசிக்குது எனக்கு வீட்டிலே உட்காருவோம் இல்லை பாய் காலம் அப்படி நடுக்க முடுக்குது என்ன பண்றதுன்னு தெரியல
உள்ள போயிடலாம். நம்ம அந்த உள்ள ஸ்டார்டிங் எடுத்தோம்ல அந்த மாதிரி கதை சொல்லுவோம். தேவையில்லாத செய்யும். கதை தர வரக்காங்க யாரும். சாமியா எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. மணி இந்த டைம்ல இவர் கதை தட்டு போறா. இது டேடி வாய்ஸ் தான் எனக்கும் நல்லா இவங்களுக்கு தெரியாது டேடி வாய்ஸுக்கு. போறப்பே நான் வேணாம் அந்த இடமே சொல்லிடுறேன். வேணாண்டா வேணாண்டா திகில ஏதாவது பிட்டி மட்டும் சாவணும். ஓகே ப்ரோ, அது அந்த இடத்துல முடியுது. இப்போ இல்லை தெரியும். நீங்க கேட்டீங்களா இல்லையா? நான் தம்பி நான் தானு சொன்னார்ல அவரு. நான் கூட தான் யார் இந்த நேரத்துல வந்து நீங்க தான் சரி டாடி இந்த டைம்ல இல்ல ஒர்க் முடிச்சிட்டு தான் வருவாரு. ஆனா சும்மா உள்ளது மட்டும் லாஜிக்கே இல்லையடா. எப்படா லாஜிக் இப்படி இருந்துருக்கும் இது பூரா. அந்த அண்ணே கூட வெளியே தான் இருந்தாரு. அவர்தான் அவராச்சும் பார்த்துருப்பாங்க. வந்து போயிருந்தாங்க. யாராச்சும் வந்துட்டு போனா அவரும் பார்த்துருப்பாரு. சரியா புள்ள மணி என்னடா? மணி என்ன ப்ரோ? 3:35 ஆகுது. உடச்சது. ஆனா எனக்கு தெரிஞ்சு தூங்கினாலும் தூக்கம் வருமான்னு தெரியல. எனக்கு உண்மையிலே ஒரு மாதிரி அதே மைண்டா இருக்க மாட்டேன். இப்ப வேற டேடி விட்ட மாதிரி இருந்துச்சு. இதுதான் ரொம்ப அண்டே பிடிக்குது எனக்கு. வீட்டுல இருக்க பயமா இருந்தா பரவாயில்ல பயமா இருக்குன்றது இல்லப்பா. எனக்கு வீட்டுல இருக்க பயமா இருக்கு போட்டுருக்கு. நீங்க இருக்கீங்க சரி ஓகே. இன்னும் தனியா இருந்து கதை வேற தட்டி யாருமே என்ன பண்ணிருப்பேன் நான் சொல்லுங்க. அதுவும் ஒரு டாடியோட சவுண்டு அப்படி இருந்திருக்கும். அந்த கதை சொல்ல வரேன். என்ன மேட்டர்னா கடைசி வரும்போது கத்திட்டு அது இல்லை அந்த தூக்கு போட்டது. அங்கே ஒரு பொண்ணு தூக்கு போட்டுக்குச்சு. சரி அந்த முன்னாடி தூக்கு போட்டுக்குச்சு. அந்த தூக்கு போட்ட அடுத்த நாளில் தான் அவன் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இது பண்ணிட்டாங்க. சூசைட் பண்ணிட்டாங்க. அவங்களே கொளுத்தி விட்டாங்க. நாங்கள் பகலில் போகண்டாங்க. ஃபோட்டோ ஷூட்டு எல்லாமே அங்கே தான் போவோம். பகலில் அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. நாங்கள் பாட்டு உள்ளே போவோம், ஷூட் எடுப்போம், வருவோம். அப்பெல்லாம் உள்ள போகும்போது அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு ப்ரோ. முதல்ல ஊற்றி ஓடிட்டு இருப்பேன். பகலில் ஃபோட்டோ ஷூட்டு போகும்போது தான் சூப்பராக இருந்துச்சு. வேற உள்ள நல்லா இருக்கும். ஆனால் எப்போ 15 வருஷம் ஆச்சு. நிறைய தடவை போயிட்டு வந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நைட்டு போனேன். சீரியஸாக நானும் ஆனால் 2 வருஷமா அங்கே நல்லா இருந்துச்சு. நல்ல நைட்டு நேரமாக போய் எங்களை விட்டு போய் தூக்கம் வரலாம் பேய் வீட்டில் அது எரிஞ்ச வீட்டில். அதான் ப்ரோ சரி இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வீட்லேயே இருப்போம். வீட்லேயே ஏதாவது பண்ணிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு இப்படியே இருந்துடலான்னு பார்த்தா அந்த இடத்துல சவுண்டோட முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல எப்படி டாடியோட சவுண்டு கேட்டுச்சு. வேற கதவு கிட்ட உட்காந்துருக்கியா? அதான்டா ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அதுதான் சவுண்ட் கேட்டுச்சு. வெளி கேட்டு சவுண்ட் கேட்டுச்சு. ஆனால் ஒருத்தர் பார்த்தேன் நான். சரி படுத்திட்டு இருப்பேன். வெளியேட்டு திறந்துருந்துச்சு பார்த்தீங்களா? வெளியேட்டு தோண்டி கேட்டுச்சு. நான் பார்த்தேன். பார்த்து பக்கத்தில் இருப்பேன் சொல்லி விட்டேன். திரும்பி தட்டின சவுண்ட் கேட்க கூட நான் யாருன்னு கேட்டேன். சரி மணி என்ன தூங்கிடலாமான்னு தோணுது. தூங்கிடலாமா? கழுத்து கழுத்து இருக்குதா? இன்னொரு மூசிட்டு பட்டையை போட்டு தூங்க வேண்டியதா? ஓகே கைஸ், நாங்கள் 4 பேருமே தோத்துட்டோம். தூக்கம் வருது. நான் சமயத்துக்கு கழுத்து வரையில் சொன்னல ஈவெண்ட் போனால் எனக்கு கழுத்து சொல்லிடுச்சு. எனக்கு டவுட்டா பேய்க்கு மிமிக்ரி தெரியுமா? மிமிக்ரியா? என்ன மிமிக்ரி இல்லை. அவர் மீன் தானே அவரு தட்டினாலுமே வாய்ஸ் டேடி வாய்ஸ் எப்படி அவரு பேச முடியும்? கடைசியில் அங்கிருந்து வரும்போது அந்த ஃபுட்டேஜ்ல ஏதோ கருப்பா தெரிஞ்சு பாருங்க. அவங்க போறது ஏதோ பார்த்துருக்கு. இல்லடா நான் ஜூம் வேற பண்ணேன். நல்லா தெரியுதான்னு தெரியல. நான் கையை காட்டி வேற பண்ணேன். ஏன்னா அந்த இடத்துல லைட்டா தான் ஷேட் இருந்துச்சு. பிளாக் ஷேடு அப்படியே எட்டி பார்த்துட்டு ஹோல்ட் இந்த இடத்துல ஒரு செகண்ட். நான் இந்த காமெண்ட்ல போஸ்டேடா அந்த சைடு சரப ஏறு போறியா? அவங்கிட்ட போஸ்டே நீங்க மட்டும் அவங்கிட்ட போஸ்டீங்க. வரும்போது கல்லுலயே ஏறல, கேட்ல ஏறி அப்படியே கேட்ல இருந்து ஏறமா முக்கி ஏறிட்டு இருந்தல. இப்போ எப்படி ஏறினே தெரியலப்பா. நான் பாட்டு வந்த சூருக்கு ஏறிட்டு இதுக்குடா கல்லுல ஏறி கஷ்டப்பட்டு நான் தெரிக்கிறேன்டா. கேட்ல ஒரு கேட்டு சேரா இருந்துச்சு. ஆமா கல்லோட கல்லுல அந்த கல் எண்டுல கண்ணாடி தோல்ல அர்த்தத்துக்கு போட்டுருக்காங்க. ஆமா அது கைச்சலா ஏறி. சரி ஓகே, இத்துடன் முடித்துக் கொள்வோம். சரிப்பட்டு வரல பார்ப்போம். நாளைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். எதுனா நான் இருந்தாலோ கீச்ச தெரிஞ்சிடும். ஸ்டோரியில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இங்கே முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்து நிறைய வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி இட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங்.
ஆனால் என்ன ஓகே நம்மளை தாண்டி இவங்கலாம் பாவம் வீட்டில் தெரிஞ்சு அடி துவச்சிருவாங்க இவங்களாம் யோசிக்கும் போது கீழே விழுந்துட்டான்னா. ஸோ ஓகே முடிச்சுக்கலாம். subscribe to Misty Vlogs.